ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உத்தமிதம் உறவு வேண்டும், உறவு வேண்டும். நல்ல தரிசனம். நம்ம வீட்டுக்காரியோட இப்படி குளிக்க மாட்டான். என்னங்க ஏன் நின்னுட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல சாமி கண்ணு, சில்லற விழுந்துருச்சு. உள்ள பாரு. அட நீ எல்லாம் இங்கே கேட்டுக்கிட்டு போயா. 10, 20, 30, 40. சாமி கண்ணு பொறுக்கிட்டியா? ஆளிலை பழுத்திருப்பதே பரிப்பாரத்து. வாங்கனை கீழே கிடப்பதே எடுப்பாரத்து. உண்மை 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 உண்மை. பருவத்தேர் நிற்பதே இழுப்பாரத்து. உனக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. இருப்பாரத்து. வா, உன்னை நான் இருக்கிறேன். போறவளே போறவளே பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். போறவ இப்படி வாயா. என்ன சொன்ன? பரிப்பாரற்று எடுப்பாரற்று இழுப்பாரற்று. அங்க பாரியா, அவ புடவைய கட்டுறான், இங்க இவன் பூவை கட்டுறான். பிறக்கும் போதே ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்துருவாங்க போல இருக்கு. நமக்கு ஒண்ணுமே தெரியல. வா. யாரு? கண்ணனா? என்ன உங்க அண்ணன் அண்ணி எல்லாம் சௌக்கியமா? ஆமா, இது பொம்பளை செய்யற வேலையாச்சே. தெரிஞ்ச வேலையை செய்யறதுல தப்ப என்ன? அதுக்காக இல்ல தம்பி, ஊர்ல பாக்குறவங்க 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கல்ல. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? நீ பூ கட்டுறது எனக்கு பிடிக்கலப்பா. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்களும் சேர்ந்து கட்டி கொடுங்க. பேசாம வாயா. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இவ எதை கெடுக்க போறாளோ? நமஸ்காரம். யாரு? பங்காளி சம்சாரமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பங்காளி எல்லாம் சௌக்கியமா இருக்காரா? கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? ஆமாங்க. நீங்க எல்லாம் கோயில் குளத்துக்கு போனாத்தான் நாங்க நல்லா இருப்போம். எங்க வீட்லயும் அப்படித்தான். ஐயா 3 சம்சாரமும் அப்படித்தான். ஐயாவுக்காக வேண்டுவாங்க. அதுக்காக தான் கோயில்ல இருந்து காலையில பூவு, கையில பூவு, இடுப்புல பூவு. வாயா பேசாம. ஏங்க என்ன விஷயம் சொல்லணும், நீங்க போயிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் போய் பொம்பளை கிட்ட சொல்லாமா? பங்காளி கிட்ட தான் சொல்லணும். பரவாயில்ல, சொல்லுங்க. இந்தாமா, என் மனசு கேட்கல. உன் குடும்பத்துல ஒண்ணு வந்தா என்ன, என் குடும்பத்துல ஒண்ணு வந்தா என்ன? அதாவது வந்ததை நிறுத்தாதீங்க, கரெக்டா விஷயத்தை சொல்லிவிடுங்க. ஆஹா, பங்காளி கிட்ட தான் சொல்லுவேன். என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல வேலை செஞ்சவன் பொண்ணுதானே, அதோட சமமா ஆடி பாடி பழகுறது எனக்கு ஒண்ணு பிடிக்கலம்மா. பொண்ணியோட கண்ணம் பழகுறது அவ்வளவு நல்லா இல்ல. நான் அனுபவப்பட்டவன், எனக்கு எல்லாம் தெரியும். சில பயல்களுக்கு சில காரணங்கள் கிடைச்சா போதும். ஊர்ல பொறாம பிடிச்சவங்க 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. அது ஐயாவுக்கு பிடிக்காது. அப்ப நான் வரட்டுமா? பங்காளிய கேட்டதா சொல்லு. வாயா சாமி கண்ணு. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா பொன்னியோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும். காலையில இருந்து என்கிட்ட விளையாடுற நீ காலம் வருது. எதிரில பாத்து நீ பாத்து வயல்ல 2 பக்கம் சேர் இருக்குண்டா. இறங்க ஏற முடியாது. ஆத்து போடா. நாய் மாதிரி திரும்பா போடா. காலை நீ தூக்குற, நீயா கால தூக்கு. எதிரில பொம்பளை பாத்து இடிக்கிறாரா? இடிக்கிறாரா? யார் சொல்றது? மேல இடிச்சு
அடச்சியே ஆய் பையல வாடா உன்னை நார் நாரா கிழிச்சாலாம் என் மனசு ஆமா லாபம். வாடா இங்க ஏண்டா பானைய உடைச்சியாடா ஆய் பையல கொண்டாட்டி உன்னை கட்டிக்க அவன் பொண்டாட்டி அவனை கட்டிக்காம ஓம் புருஷனை கட்டிக்க போறான். கேட்டீங்களா தரகரையா இந்த முடப்பாய மகன் ரொம்ப திட்டாத, அவன் என் மகன் தான். நினைச்சேன் இத பாருங்க தரகரையா, முதல்ல பானைக்கு 5 ரூபாய் வச்சுட்டு மறு வேலை பாருங்க. லாபம் 5 ரூபாய் என்ன, உன் பானைக்கு 50 ரூபாய் கூட கொடுக்கலாம். ஆனா பானை பழசு, பாதி ரேட்டு போட்டுக்கப்படாதா? ரேட்டு பேசுற பத்தி நீ மோட்டு போகாதே. கேட்டு பார்த்து நடக்கலன்னா அப்புறம் ரேட்டு தானே. பானை பழசானாலும் பழகின பானை, ஒரு யானைய கொடுத்தாலும் இந்த பானைக்கு ஈடாகாது. ஏதோ நம்ம தரகராச்சேரு ரூபா 5ஓட விட்டா தெரிஞ்சுக்க. அஞ்சாம கேட்ட இந்த 5 இதுவும் ஒரு வகைக்கு லாபம் தான். ஏய் சதுர வட்ட வீட்டுக்கு வா, பானை கொடுக்கறேன், மரியாதையா தண்ணி கொண்டாந்து வச்சுக்கோ. என்ன லொப்பா, அவன் மேலே உன்னை இடிச்சு சொன்னேன். சைக்கிள் எடுத்துட்டு 5 ரூபாய் போச்சு. மச்சான் விஷயத்த பேசலாம்னு தான் வந்தேன், வசமா மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு மாறி 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 யோசனை பண்ணதுல ஓ மச்சான் வடிவேலுக்கு பொருத்தமான பள்ளிய கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல பொன்னிய கொண்டாந்திருக்கேன். ஆமா நீ என்ன கொண்டாந்திருக்க? மோர் கொண்டு வந்திருக்கிறேன், கேட்டீங்களே. லாபம் எங்களுக்கு நஷ்டம். வெத்தல வெத்தல வெத்தலை உங்களுக்கு வெத்தலை மண்டியல்ல வைக்கணும். என்ன பெரிய வெத்தல, இதுக்கு போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறிய? வெத்தல 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 வடிவேலுக்கு வெத்தல தோட்டத்தையே பரிசம் போட சொல்றேன். எப்பவோ வெத்தலை தோட்டம் பரிசம் போடுறதுக்கு இப்பவே வெத்தலையை தூக்கி பைகுள்ள போட்டுக்கிட்டீங்களே. மூக்காயி, நம்ம பண்ணையாரு பொன்னம்பலத்து தெரியுமில்ல? ஆமா தெரியும், விஷயத்த சொல்லுங்க. பண்ணையாரு குடும்பத்தில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. ஏன்னா இந்த ஊருக்கு நீங்க புதுசா குடி வந்தவங்க தானே. இப்பதான் சொல்லுங்களேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பண்ணையார் வீட்டுல மருதமுத்துன்னு ஒரு பொறுப்புள்ள வேலைக்காரன் இருந்தான். அவன் பண்ணையாருக்கு வலது கையினே சொல்லலாம். ஒரு நாள் தென்னந்தோப்புல அந்த ஊம பொண்ணோட கதையை கேட்டா பரிதாபமா தான் இருக்கு. மூக்காயி, பரிதாபப்படுறதுக்காக இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லவில்லை. உன் தம்பி வடிவேலுக்கு பொன்னிய கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள தரகரையா. மூக்காயி, நான் எத்தனையோ வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சிருக்கிறேன். ஒரு வாயடைச்சு போன ஊம பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா நான் செய்யற தொழிலுக்கும் பூரண திருப்தி, உங்களுக்கும் புண்ணியம் உண்டு. என் தம்பி சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வப்போம். லாபம் வீடு மாடு ஆடு நாய் வாங்க விற்க அடமான வைக்கவும் திருமணம் செய்யவும் விவாகரத்து செய்யவும் உடனே அணுகவும். தரகர் தணிகாசலம். ஆமா அம்மா வரவனான்னு சொன்னீங்களே, வந்தா என்ன? கேள்வி கேட்காது, பதில் சொல்லி பழகு. நாட்டுல பதில் சொல்லத்தான் ஆள் இல்ல. தணிகாசலம் வாங்க தணிகாசலம் வாங்க வாங்க. வணக்கம். என்ன கல்யாணமா விவாகரத்தா? மஞ்சக்காமாலையா மாலக்கண்ணா, பாந்தியா பேதியா? அந்த அசிங்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஆ. இது மாதிரியான கேசுங்க. கேசா? ஆமாங்க. பார்த்தா தெரியுது. நீங்க தாங்க வழி பண்ணணும். நான் என்னையா இவனை போய் வழி பண்றது? இத பாருங்க, சின்ன புள்ள இருந்து ரிக்கா டான்ஸ் பார்த்து பார்த்து ரிக்கா டான்ஸ் பைத்தியமாவே ஆயிட்டான். இப்ப மண்டையில அதை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. தலையில ரிக்கார்டா வச்சிருக்கான். ஆமாங்க, ரிக்கார்டு தலையில, டான்ஸ் கால்ல ஓடிட்டே இருக்கான். ஓ, இப்ப கூட டான்ஸ் பாக்கணுங்கிறானா? இதுக்காகத்தான் ஊர்ல இருந்து வர வேண்டாம்னு சொல்லி எனக்கு லெட்டர் போட்டியா நீ? நான் போடலீங்க. யாரவ திருட்டு மணி முடிக்கிறானா? யாருவ? நான் வர சொன்னேன். நீ இதுக்கெல்லாம் குழந்தையா? குழந்தை நீ ஊசிய பாரு, குழந்தை எங்க அவன்? வாடா வாடா என் ஜிகு 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 வாடா.
கண்ணை அடிக்கிறேன்னு உனக்கு ஒரு விளக்கமாறு பத்தாதரா உனக்கு 2 விளக்கமாறு வேணும்டா. டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் நீ ஆடுவேன். நீ என்ன சிவாஜி? நீ என்ன சிவாஜி? ஆடுவியா 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 ஆடுவியா? அடிக்காதீங்க தப்பு அடிக்காதீங்க. ஏண்டா ஆட்டம் ஆடுற ஆட்டம் இனிமே ஆடுவியா? ஆட மாட்டேன். தெளிஞ்சு போச்சு. எப்படி? விளக்கு மாத்தால அடிச்சாங்க அதனால. இது வாங்க. என்ன? இது வாங்க. இந்தாங்க. ஏன்? 10 ரூபாய் பிடிங்க. எதுக்கு? விளக்கு மாத்தால அடிச்சியா அதுக்கு. குணமாட்டீங்க உனக்கு. நன்றிங்க. சரி, கூட்டிட்டு போ. அட விளக்கு மாத்தால அடிச்சா பைத்தியம் தெளிதா? அப்ப ரொம்ப பேர் நாட்டுல விளக்கு மாத்தால அடிக்கணும் போல் யோ, இருக்க. கிண்டலா பண்ற? வெளியில எல்லாம் போடியா? காய கடை மாதிரி. டேய் போட மாத்து. மாத்திடுறேன். போ. மங்கே என்ன? நான் அடிக்கடி போடத்தான் மாத்துவேன். பொண்டாட்டிய மாத்த மாட்டேன். ஆமா மாத்த மாட்டேன்னு சொல்லிதான் எங்க தங்கச்சி 3 பேரையும் மாத்திக்கிட்டுங்க. அது கிடக்குது குப்பை. வா வா போலாம். ரொம்ப தான் சிரிச்சுக்குது. வா. ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு ஒருத்தி இருந்தாலும் என் மனோன்மணிக்கு ஈடாகுவா? ஆமா பேருதான் பெரிய பண்ணையாரு. இதோ பாருங்க, சொன்ன வேலை ஏதாச்சும் உருப்படியா செஞ்சிருக்கீங்களா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுலடி குறைச்சல்? எல்லாமே அறகுறை. எது அறகுறை? எதிரி அறகுறை? 1000 பொம்பளை பழக்கம் ஒருத்தி கூட என்ன அறகுறைன்னு சொன்னதில்ல. நீ ஒருத்தி தான் சொல்லி இருக்க. ஆமா, நீரு நீச்சு வாய்க்கா வரப்பு 3 பங்களா 3 பொண்டாட்டி இந்த ஊர்ல எவன்டடி இருக்குது? என்னை விட இந்த ஊர்ல எவன் ஒசத்தி இருக்காரே? உங்களை விட வசதி பொன்னம்பலம். என்னங்காச்சு? ஏடி என் பெட்ரூம்ல இருந்துகிட்டு அந்த பொன்னம்பலத்தை நினைக்கிறேன். நான் ஒண்ணும் அதுக்கு சொல்லல. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு இல்ல. ஒண்ணே ஒண்ணா? அதனடி ஒண்ணு? இதோ பாருங்க, அந்த பொன்னம்பல வீட்டுல 2 ஜாதி நாய் இருக்குல்ல. நம்ம வீட்டுல ஒரு நாயாவது இருக்கா? நானும் 6 மாசமா அழுது கேட்டுட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்ல. எல்லாம் வெறும் நடிப்புதான். அடி பாவி, இந்த நாய்க்கு போயா இப்படி அலற? ஆமா. நாளைக்கு 40 நாயை கொண்டாந்து நான் நிறுத்துறேன் பாரு. இதோ பாருங்க, நாளைக்கு நீங்க நாயோட வரல, நான் கோச்சிக்கிட்டே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அங்க நாய் இருக்கா? நான் இல்ல. ஐயோ, நெருங்க விட மாட்டேங்கிறாளே. புருஷனாச்சேன்னு கிட்ட போனா அடிச்சு விரட்டுறாளே. அதுவும் 4 நாளா ராத்திரிலயே அடிச்சு துரத்துறாளே. ஒருவேளை இவளுக்கு ராப்பேய் பிடிச்சிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். ஊருக்கெல்லாம் நான் பேய ஓட்டுறேன், இந்த யானைக்கு என்னால ஓட்ட முடியலையே. அட்டிக்கு 400 ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கேன். தண்ணி காய்ச்சலாம், தண்ணி காய்ச்சலாம். தண்ணி காய்ச்சதுன்னா காய்ச்சுங்களேன்டா, என்ன வேற துணை கூப்பிடுறீங்களா? அடடே பண்ண பின்ன என்ன வெண்ணையா? உட்காருங்க. ஏற்கனவே உட்கார்ந்துட்டேன், நீ உட்காரு. இது என்ன முக்காடு? அது ஒரு முக்காடு, எடுத்து விடு. ஆமா, நீங்க என்ன சின்ன வீட்டை தேடி? நான் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன்ல, அதனால சின்ன வீடா தேடி வர்றேன். ரொம்ப பையன் நாட்டுல அப்படித்தாங்க அலையறான். நீ ஒரு விவரம் புரியாத ஆளியா? அந்த பொன்னம்பலத்தை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சவன்? ஏங்க, பொன்னம்பலத்துக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் தான் உங்களுக்கு இருக்கே, அப்புறம் என்னங்க குறை? நீ ஒரு துரோகியா? எல்லாம் ஒன்னால வந்தது. என்னாலயா? ஆமா, அந்த பொன்னம்பலம் பயலுக்கு என் எதிரிக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்திருக்கிறேன். எனக்கு வாங்கி கொடுத்தியா நீ? நீங்க கேட்டீங்களா? நான் ஏன் கேக்குறேன்? என் பொண்டாட்டி கேக்குறாயா? நாயோட வரலன்னா நீ வீட்டுக்குள்ளேயே வராதேங்கிறா. நான் என்ன பண்றது இப்போ? பொன்னம்பலத்துக்கு வாங்கி கொடுத்த ஜட நாயி 300, உங்களுக்கு வாங்கி கொடுக்கிற ஜட நாயி 500. அது நாயா பேயா? நாய் தாங்க. அவருக்கு வாங்கி கொடுத்த நாய் ஜட கொஞ்சம் கம்மி, உங்களுக்கு வாங்கி கொடுக்கிற நாய்க்கு ஜட கொஞ்சம் நீளம். சரி, பணத்தை எடுங்க. கொண்டு வரலையா? கொடுங்க. 500 இருக்கா? பாத்துக்கப்பா, குறைச்சிடாம. அப்ப நீங்க இங்க இருங்க, நான் போய் புடிச்சிட்டு வர்றேன். எதா? இது வாங்கிட்டு வர்றேன். அதானே, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போகணும். நான் இல்லாம நான் இங்க போக முடியாது. ஆமா, அது வாஸ்தவம் தான். நாயை புடிச்சிட்டு வரேன்னு உன் பொண்டாட்டியே புடிச்சிட்டு வந்துடாத. அப்பா முருகா, ஞான பண்டிதா, நல்ல சட நாயா கொண்டாந்து விடுறா.
கொண்டாந்து தலையில வைக்கலாம். நல்ல நீளத்தான். நல்ல நீளம். அப்பா அப்பாவா? இது என்ன இது? ட்ரைனிங் பண்ண நாயா? அப்பா அம்மான்னு எல்லாம் கூப்பிடுது. தனியாஜலா தனியாஜலா அப்பா ஆறா அப்பா. ஐயோ தனியாஜலா 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 ஓடியா. பாவி, எருமைக்கு பிறந்த பயல என்னடா அது? ஐயா மன்னிச்சுங்கய்யா, சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா பண்ணிவிட்டா. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா. என்ன புள்ளையா இது? இது என்ன இது? அலாவுதீன் அற்புத தீபம் மாதிரி இருக்குது. ஐயோ, இது என்ன சங்கிலி எல்லாம் கட்டி ஐயா இருக்கு? ஒரே உங்களை பார்த்து பயப்படுது, நீங்க இவனுக்கு பார்த்து பயப்படுறீங்களே. ஐயோ இதுக்கு ட்ரெஸ் வேறயா? அதையும் அவுத்து விடுறேன். ஐயோ அசிங்கமா இருக்குவியா. உள்ள கூட்டிட்டு போயே. கூட்டிட்டு போறேன். மோர் சாப்பிடுறீங்களா? போவா. காப்பி ஒண்ணு ஒண்ணு வேணாம். வேண்டாமா? போடா போடா போடா. கடிகாசலம் நாய் வேணாம், ஒண்ணு வேணாம். பேய கொண்டாந்து விட்டுட்டேடா பரதேசி பயலே. வா தரிகாசலம், வா 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 வா. எந்த நேரம் எதை கேட்டாலும் கொண்டாந்து கொடுத்துற. நீ ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி. இதுக்காக நான் எவ்வளவு சண்டை போட்டு கொண்டாந்துருக்கேன். ஏன் சண்டை? அவன் நாய்க்கு அலையிறாங்க. இந்த நேரத்திலயா? பின்ன இப்ப விட்டா 1000 ரூபாய்க்கு போங்க. ஐயோ என்ன சடை கிடைன்னு சொன்னா மொட்டையா இருக்குது. இது நேத்தாங்க கிராப் வெட்டிருச்சு. கிராப்பா? ஆமாங்க. நாய் கூடவா கிராப்பு? நீங்க ஒண்ணு நாய் சேவிங் பண்ணிக்குதுங்க. மூஞ்சிய பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு. சேவிங்கா? ஐயோ எல்லாம் என் பொண்டாட்டிட்ட சொல்லணும் போல் இருக்க. ஆனா ஒரு கண்டிஷன். இதுக்கு கூடவா கண்டிஷன்? ஆமாங்க. என்ன? நாய 1 மாசத்துக்கு நீங்க வெளிய அவுத்து விட கூடாது. வெளியில விட்டா கண்டது கடியதை சாப்பிட்டுன்னு பாக்குறியா? அத பத்தி கூட பரவாயில்லைங்க. லாரியில அடிபட்டுன்னு பாக்குறியா? அத பத்தி கூட பரவாயில்லைங்க. நாய் மூஞ்சிய பாருங்க எவ்வளவு லட்சணமா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த லட்சணமா நாய் கிடைக்குங்களா? நாயா பேய அலையறானுங்க. திருட்டு பசங்க திருடிட்டு போயிருவானுங்க. ஓ அதுக்காக காட்டுறியா? வரட்டுமா? போங்க. இதோட போனா என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட போறாளோ தெரியல. போங்க, நாய் போங்க. என்ன பண்ண போறாளோ? போ நாய் நீ சேர்ந்து அலைங்க. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். என் ஆசை ரொம்ப புத்திசாலி. இந்த கையெடு. இந்த பாரு, நீ பனியில வெளியெல்லாம் படுக்கவே கூடாது. எந்திரிச்சு உள்ள வாயா. இந்த பனிதான் எங்களுக்கு ஒத்துக்கும். நாங்க போய் ஆ, படுத்தோம். நான் உன்னை விடவே மாட்டேன். நேர நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, உடம்பை கவனிக்கிறது இல்ல. வாயா. உனக்கு தான் அட்டி வேணுமே. நான் போய் திருப்பிட்டு வரேன். ஆமா, பெரிய அட்டிகை. காசு கொடுத்தா அட்டிகை தானா வருது. வாயா, என் கையால சூப்பு வச்சு தரேன். நாய் வித்து கொடுத்தா தான் சூப் வச்சு கொடுப்பேன். ரொம்ப குறும்பான பேச்சு பாரு. வாயா, இந்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. கொண்டா. வாயா, எந்திரி. பணம் கொடுத்தா தான் உள்ள கூப்பிடுறேன். வர வர இது என் வீடு மாதிரி எனக்கு தெரியல. வாயா. உள்ள இழுக்கிறாளே. டேய் ஓரமா போ. டேய் பாத்து போடா. டேய் குடுமி ஸ்டாப். நமஸ்காரம்மா. வாங்க தரகரையா. ஆமா, என்னாச்சு நம்ம பொன்னியோட கல்யாண விஷயம்? அன்னைக்கே முடிவு சொல்றதா சொன்னீங்க. அம்மா புரிஞ்சுட்டம்மா. மருதமுத்து உயிரோடு இருந்தப்போ எத்தனையோ உதவிகளை எனக்கு செஞ்சிருக்கிறான். 10 நாள் அவகாசம் கொடுங்கம்மா. இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சு முடிக்கிறேன்? தரகரையா, மாப்பிள்ளை என்னமோ மனசுக்குள்ள படம் பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்களே. வலை போட்டு பிடிச்சு வச்சிருக்கேன். பக்கத்து ஊரு பையன் அழகா இருப்பான். பாட்ட சாட்டமா நீட்டா இருப்பான். ஊருக்கு புதுசு. மனசு ரொம்ப சுத்தம். பையன்கிட்ட இது இல்ல அது இல்ல எதுவுமே இல்ல. கேட்ட பழக்கம் எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷம். அந்த காமாட்சியின் கருணையால பொன்னிக்கு பொன்னான மாப்பிள்ளைய அமைஞ்சிட்டா என் மனசுக்கு ஒரு நிம்மதி. ஆமா, மாப்பிள்ளை யாரு? காட்டுங்க. இதெல்லாம் கையை கடிக்க கூடாது. அன்னைக்கு என்னமோ படுக்கை எடுத்துட்டு பனியில போய் படுங்கன்னு சும்மா விரட்டினேன். பாத்தியா 5 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாரிச்சேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? புதுசா நீங்க எனக்கு வந்து சொல்லணுமா? இதெல்லாம் ஒரு டெஸ்ட். 5 நிமிஷத்துல 5000 ரூபாய் சம்பாதிப்பேன். ஆமா, ஏங்க கோழி குழம்பு வச்சிருந்தனே, அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதண்டி. இந்த காலு கால் தான் காஞ்ச மிளகா மாதிரி மொறு மொறுன்னு இருந்துச்சு. சூப் வச்சிருந்தனே, அது எப்படி இருந்துச்சு? தேன் ஒழுகுச்சே.
ஆமா இவ்வளவு ஒண்ணு காட்டினி அது என்னது? அது மூக்கு. மூக்கா? அது என்னடி கோழியை தனித்தனியா பிச்சுட்டேன். எங்க அம்மா இல்ல எப்படி சமைக்கணும் எப்படி ஆக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களே. உங்க குடும்பமே கோழி குடும்பம்டி. ஆ. நாய் வித்த காசு குலைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா குலைக்கவே இல்லையே. அதான் ஏன்டி கொலைக்கல? அடிக்காத. பின்னால அடிக்காத. என்னது? ஐயோ, 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 ஐயோ. ஏங்க கத்துறீங்க? கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களாங்க. தொங்குதே, எனக்கு விவரம் தெரியலையா? தொங்குதுங்க பாரு, விவரம் தெரியலையா? தொங்குது கையே. என்னங்க வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் கடிச்சிருச்சே. எது கடிச்சது? நாய். நாயா? ஆமா, என் பொண்டாட்டி அர்த்தராத்திரி நேரத்துல ஆசைப்பட்டு ஒரு நாய் வேணும்னு கேட்டா, சரி. நான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்த நேரம் சரியா பொண்டாட்டி கேட்கறாளேன்னு ஆசையா வந்து இவகிட்ட கேட்டேன். இவன் 500 வாங்கிக்கிட்டு ஒரு நாயை கொடுத்தா, அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா அது என்னையும் கடிச்சு என் பொண்டாட்டியை கடிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி போச்சு. அதை துரத்துக்கிட்டு போனா அது என் எதிரி பொன்னம்பலம் வீடு இல்ல, அதுக்குள்ள போயிடுச்சு. அது ஏன் அவன் வீட்டுக்குள்ள போச்சு? அவன் வீட்டுக்குள்ள போகாம அவன் வீட்டு நாய் ஓ வீட்டுக்குள்ள வரும். என்னது? அவன் வீட்டு நாயா? ஆமா. அடியே நாய் வித்தவன் அவன் வீட்டு முன்னாடி வச்சு வித்தான். நாய் நன்றி உள்ள பிராணி வீட்டுக்குள்ள போயிடுச்சு. நன்றி உள்ள பிராணி வீட்டுக்குள்ள போயிருக்குங்க. இல்ல மங்கம்மா, அவன் வீட்டு நாய் மாதிரியே எனக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னேன். சரி. அதுக்காக அவன் வீட்டு நாயே திருடி என்கிட்ட வித்து புட்டா இந்த பாவி. இவன் நல்லா இருப்பானா? அது முடியாது. கையில காசு வந்தா தான் போவேன். நான் இதை விட்டு போக மாட்டேன். காசு எங்க இருக்கு? அதான் கோழி வாங்கி தின்னாச்சே. ஏன்டா வாங்கி தின்ன? வாங்கி திங்கலங்க. வாங்கி வந்தாரு சூப்பு வச்சு குழம்பு வச்சு தின்னோம். 2 பேரும் வாங்கி தின்னீங்களா? மானங்கட்ட கழுதைகளா? அப்படிலாம் சொல்லாதீங்க. வெப்பத்தான் சொல்லுவேன். ஐயா ஆ, உங்களுக்கு காசு தானே வேணும்? ஆமா. நான் தரையா? கொண்டா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்கடி வச்சிருக்க? இடிச்சு போய் அடிச்சு. யாரு? நாயா திருடிட்டு வர்றேன். நீ உள்ளவா அவனை அடிச்சு சூப்பு வச்சுற சூப்பு. ஆமா, என் காசை வாங்கி சூப்பா வச்சு தின்றீங்க. இருங்க சொல்றேன் உன்னை. ஆமா நான் அட, நல்ல படமா இருக்கு. மூக்காயே நீ மட்டும் பண்ணையோட சம்மதம் வச்சுக்கிட்டா உன் துணிய நீ துவைக்கணுமா? பின்ன யாரு துவைக்கிறது? ஏன் நான் இல்ல? இது என்ன மாதிரி எத்தனையோ வேலைக்காரன். துணி துவைக்க ஒரு ஆளு, சோப் போட ஒரு ஆளு, அத காய போட ஒரு ஆளு, சும்மா சந்தனத்தை பூசிக்கிட்டு ஜவ்வாத வச்சுக்கிட்டு தலை நிறைய பூத்தா கழுத்து நிறைய காசி மாலை தான், சுருக்கு பையில காசு தான், பணம் தான், வாய் நிறைய வெத்தலை, வாசனை போயில சும்மா ஜில்லுன்னு வில்லு வண்டி மேல ஏறி நின்னுகிட்டு இந்த தெருவையே ஊர்வலம் வரும்போது உன் முகம் தங்க மாட்டோமா படபடா படபடான்னு மின்னு. எப்படி முடிச்சிருவோமா? என்ன மூச்சியே காணோம்? தலகரையா, எனக்கு என்னமோ பொண்ணுங்க என் தம்பிக்கே கல்யாணம் முடிச்சிடணும்னு தோணுதியா? முடிச்சிருவோம். நீங்க கேட்ட மாதிரி ஒரு வண்டி பாத்திரத்தையும் வெத்தலை தோட்டத்தையும் கொடுத்தாச்சு. நாங்க தோட்டம் துறவை பார்த்தா பொண்ணு எடுத்தோம். பொன்னியோட பொண்ணான மனத்தை பார்த்தல நாங்க பொண்ணு எடுத்தோம். அப்போ சீர்வரிசை எல்லாம் வேண்டான்னு சொல்றியா? மூக்கு ஒண்ணு செய்ய, எல்லாத்தையும் என் வீட்டுக்கு அனுப்பிட. அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் எங்களுக்கா தேட போகுது? எல்லாம் நம்ம பொண்ணுக்கு தானே. கண்ணன் இங்க காணோம். ஏய்யா, அவங்க குடுக்கிற சீர்வரிசை எல்லாம் வைக்கிறதுக்கு புதுசா ஒரு மச்சி வீடு கட்டித்தர சொல்லி கேட்கறதுக்கு மறந்துட்டேன் ஐயா. அதானே கொத்தனார் ஊர்ல இல்லையா, வந்த உடனே கட்டி கொடுக்க சொல்லுவான். சும்மாருமா நீ வேற மச்சு வீடு குச்சி வீடு புறப்பட சொல்லுமா. புறப்படுங்க சீக்கிரம். புறம் எடுக்கிற பாப்பா நீ முன்னாடி போப்பா. யாரும் அது வாழ போறாரு, அது நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுறே. பேசிட்டு திருவிழா மஞ்சு காப்பியில் விஷம் கலந்தாள் மனைவி, துடிதுடித்து செத்தான் கணவன். இந்தாயா காப்பி. மங்கம்மா என்ன பேப்பரை பாத்தியா? என்ன பண்றது? காப்பியில் விஷம் கலந்தாள் மனைவி, துடிதுடித்து செத்தான் கணவன். அடி பாவி, போய் காப்பியில விஷத்தை கலந்தா? நீயா இருந்தா சோத்துல கலந்திருப்ப. ரொம்ப குறும்புத்தனம் தான். மச்சானுக்கு அப்படி தேவைனா காப்பி சாப்பிடியா? ஐயா ஐயா, தனியால என்ன காப்பாத்துங்க ஐயா. காப்பி குடிக்க விட மாட்டீங்களே, என்னாச்சு? இத காப்பாத்துங்க ஐயா. என்ன
பேய் பிடிச்சிருக்கியா? பேயா எடி விளக்க மாட்டேன் போ காரி மூடி கடகடா வாரி போ 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 எனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா பின்ன எனக்கா எனக்கா பண்ணையா இருக்கு. ரொம்ப நாளாவே அவனை ஓட்டணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ வா. இது அவனை கூட்டிட்டு வா. போ போ போடி. போ. என்னைய நான் அடிச்சுக்கிறேன். வேண்டாப்பா. ஜிஞ்சலாக்கு போகு அஜிஞ்சலாக்கு போகு அஜிஞ்சலாக்கு போகு காளி இறங்கி வா. ஓம் ரீம் கரீம் இப்ராஹிம். வீடு கம்பெனி பேரா சொல்றானே. அம்மா, என்ன செய்யறாரு? இப்ப செய்வாரு பாருங்களேன். செய்வாரு. செஞ்சு பழக்கமா? இவனாலும் செய்வாரு. அடா, அடா, அடா. என்ன இது? அம்மா விசில் அடிச்சே கூப்பிடுறாரு. இது என்ன இது? இந்தா, இது ஏதாவது செய்ய. அப்படித்தான். ஜம்பிலா அடா, அடா, அடா. பிச்சிலா ஆஹா. அதை போய் ராத்திரி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? ஐயோ, ராத்திரி நடந்த மாத்திரம் சொல்லிடாத. நான் என்னன்னு பார்த்தா ராத்திரி 1 மணிக்குங்க. ஐயோ, என் பழப்பு நாட்டி பாக்கி பார்த்தா இதெல்லாம் சொல்லுவாளா? இவ இருக்காளே பாவி. இப்படிதாங்க ராத்திரி பூரா பாக்கியம் பாக்கியம். இப்படிதாங்க ராத்திரி பூரா பாக்கியம் பாக்கியம்னு வளர்கிட்டே இருக்கா. காத்து சேட்டதான். மேல பேன் ஓடுது. ஓம் ரீம் கரீம் இப்ராஹிம் காளி மூலி கல்கத்தா வாணி. கல்கத்தாவில எதுனா வாளி, கல்கத்தாவில காளி. பேசாத குசும்பு பண்ணாதே. இத போட்டு ஏன்டா ஆட்டுற? எனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்குது? பைத்தியக்கார பயல. ராத்திரி கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன். என் பொண்டாட்டி பாக்கியம் பேர 2 தடவை சொல்லி தொலைச்சேன். அத பேய் நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து வளர்றா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. யாரை ஏமாத்த பாக்குற? உன்ன மாதிரி எத்தனையோ முரட்டு பேய்களை புடிச்சு கொண்டு போய் புளிய மரத்துல ஆணி அடிச்சிருக்க தெரியுமா? இப்ப அடிக்கிற அடியில நீ சொல்லிக்காம ஓடி போற. காரி மூடி கடகடா வாரி. ஓம் ரீம் கரீம் இப்ராஹிம் இஸ்மாயில். ஓடிப்போ. உன் பேர் என்ன? ஊரது ஏன் ஊர்தான்? உன்னை புடிச்சது யாரு? நீதானா? பேயி எதை ஓட்டுறதுன்னு தெரியலையே. நீ எதை ஓட்டுவியோ ஓட்ட மாட்டியோ எனக்கு தெரியாது. நான் கொடுத்த 500 கொடுத்துருக்கேன். ஐயோ 500. கந்தசாமி, உனக்கு பணம் தானடா வேணும்? வீட்டுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பணம் வரும். இந்த ஆத்தா மணியாடல அனுப்பி வைப்பாடா. காத்தா எதுல அனுப்பிச்சாலும் எனக்கு வேணாம். இப்ப வேணும். ஏண்டா, இதை மதிக்க மாட்டேங்கிறா? டேய், திமிரா பிடிச்சுக்க, தேங்க. ஐயோ, என்ன பச்சலாம் பேசுற? டேய், எவ்வளோ? டேய், டேய், ஊரு அழுகா, ஊரு அழுகு. குத்து வளர்க்காத, குத்து அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுடி. சரி, இவரு உனக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்தியா? போயா